என் பேர் சாந்தி. என் லாங்குவேஜ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நான் தெலுங்கு. சென்னை பக்கத்தில் ரெட் ஹில்ஸ் இருக்குது. ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் வெள்ளியூர். அப்பா அம்மாலாம் தெலுங்கு. 3-4 ஜென்ரேஷன்ஸ்க்கு முன்னே நாங்கள் தமிழ்நாடுக்கு வந்தோம். ஆனாலும் நான் எப்போவும் ஊரில் இருந்தது இல்லை, அதனால் சரியாக தமிழ் வராது. எனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே ஆர்ட்டெல்லாம் பிடிக்கும். நீங்களே பார்க்குறீங்கள, இதெல்லாம் தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன். நான் படிப்பு மேலே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனாலும் கஷ்டப்பட்டு படிச்சிட்டேன். அப்புறம் அதில் இருந்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பசங்கள்லாம் பெரியவங்க ஆன பிறகு ஃப்ரீயாக ஆகிட்டேன். நான் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும்போது சரி, நம்மளுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே ட்ரெஸ்ஸிங் மேலே ரொம்ப இஷ்டம். அதில் அப்படியே நான் டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ட்ரெடிஷ்னலு. இன்றைக்கும் ஃபேஷன் இருக்கும். நீங்கள் 10 இயர்ஸ் பொறுத்து கட்டினாலும் அது நல்லா இருக்கும். அதோடு எனக்கு சமையலும் அப்படியே ரொம்ப பிடிக்கும். சமையலும் ஒரு ஆர்ட்டு, உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இஷ்டப்படுவாங்க நான் சமைக்கிறது. அதனால் என்னை எல்லோரும் செய்ய சொல்லி நான் இப்போ உங்களுக்காக நான் சமையல் பண்ண போகிறேன். ஆண்டி, எங்க ஆண்டியை காணோம்? எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க போல இருக்கு. நெத்திலி மீன். ஆண்டி, ஹாய் டீனா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஆண்டி? இப்போ நம்ம நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய போறோம் இல்லைங்க ஆண்டி? ஆமாம்மா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்க ஆண்டி? இது நெத்திலி மீன், இது வெங்காயம் கட் பண்ணது, வெங்காயம் நறுக்குனது. ஒரு வெங்காயமா 2 வெங்காயமா ஆண்டி? சின்னதா இருந்தா 1 இல்லைன்னா 2. தக்காளி 1, தக்காளி நறுக்குனது. பூண்டு இடிச்சு வச்ச பூண்டு நல்லா இடிச்சு, நல்லா இல்லை கொஞ்சமா. அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சது. அவ்வளோதான். இது வடகம் நம்ம தாளிக்கிறதுக்கு. இந்த வடகம் கடையில கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாங்க. முதல்ல ஆயில் போட்டுடணும், எண்ணெயை சேர்க்கணும். இது வதக்கிறதுக்கு. இதுக்கு எண்ணெய் நிறைய வேணுமாங்க ஆண்டி? நிறையன்னா கொஞ்சம் மீன் குழம்புக்கு எல்லா குழம்பை விட கொஞ்சம் அதிகமா. ஒரு 2 கரண்டி அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்ல எண்ணெய் காயணும். இதுக்கு புளி கரைச்சி வச்சுக்கணும் முதல்லயே. புளியை தனியா கரைச்சி கொஞ்சம் கெட்டியா ஒரு 2 லெமன் சைஸ் அளவுக்கு, எலுமிச்சப்பழ சைஸ்க்கு 2 எலுமிச்சப்பழ சைஸ்க்கு அந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சு. ஆமா, திக்கா கரைச்சி. இந்த மீன் குழம்புக்கு எப்பவுமே பழைய புளி தானே ஆண்டி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எப்படி யூஸ்? நம்ம கொஞ்சம் பழைய புளி, கொஞ்சம் புது புளி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்றோம். பழைய புளியும் புது புளியும் கலந்து பண்றோம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க ஆண்டி. இப்போ அடுத்து நம்ம கொஞ்சம் வடகம். முதல்ல நம்ம வடகம் போடுறோம். வடகம் எவ்வளோன்னு போடணும் ஆண்டி? கொஞ்சம் நம்ம அதிகமா கிடையாது. நம்ம எல்லா குழம்புக்கு எப்படி போடுறோமோ அது குழம்புக்கு ஏற்ற மாதிரி. காயணும். இது வடகம் ஜாஸ்தியா போட்டா சுவை ஜாஸ்தி அதிகமாகுமா ஆண்டி? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சமா வாசனைக்காக. சுவையும் நல்லா இருக்கும். இது இப்போ இது நல்லா பொரிச்சு மேல வரணும். கீழே இருக்கிறது.
இது பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம எப்படிங்க ஆண்டி என்ன பண்ண போறோம்? வெங்காயம் போடுறோம் ஃபர்ஸ்ட்டு. வெங்காயம் போடணும். நம்ம வந்து நீட்டா வந்து சீவி வச்சிருக்கோம். இப்போ அதை வந்து வெங்காயம் போட்டு அதை தாளிக்கணும். இது வந்து கண்டிப்பா ப்ரௌன் கலர் ஆகணும். கண்டிப்பா ஆகணும். அது வரைக்கும் வெயிட் இருக்கணும். அது வரைக்கும். இப்போ அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கணும். மேலே வந்துருச்சுங்க ஆண்டி, எல்லாம் வதங்கிடுச்சு போல கொஞ்சம். இந்த மீன் குழம்பு எப்படிங்க ஆண்டி? புளிப்பா இருக்குமா இல்ல வந்து வேற மாதிரி ஒரு புளிப்பாவும் இருக்காது. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நிறைய வெங்காயம் போட்டு நல்லா தாளிப்போம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் போட்டு அடுத்து என்னங்க ஆண்டி போடணும்? இப்போ நம்ம பூண்டு போடுறோம். அடுத்து பூண்டு போடுறோம். இந்த நம்ம தோலை உரிச்சு கொஞ்சமா இடிச்சு வச்ச பூண்டு. இது கொஞ்சம் அதிகமாவே போடணும். நிறைய போடணும். அதிகமா ஒரு 2 ஃபுல் பூண்டு உரிச்சா எவ்வளவு வருமோ 2 பூண்டு. இது வந்து இடிக்காம நம்ம போடலாமா இல்ல இடிச்சு தான் போடணுங்களா ஆண்டி? சும்மா கொஞ்சமா இடிச்சு போட்டா கொஞ்சம் வாசனையா இருக்கும். வாசனைக்காக இடிச்சு போடணும். சுவையில ஒன்றும் மாற்றம்லாம் இருக்காது. இது போட்டாலும். சரி, இப்போ பூண்டு போட்டாச்சு. இப்போ வந்து கருவேப்பிலை. அடுத்து வந்து கருவேப்பிலை போடணும். உங்க சமையல்ல நிறைய கருவேப்பிலை யூஸ் பண்றீங்க ஆண்டி, சேர்த்துக்கிறீங்க. அடுத்து வந்து இப்போ வந்து தக்காளி. இது வந்து 2 சின்ன தக்காளி. 2 சின்ன தக்காளி. இந்த புளிப்பு அதிகமா வேணும்னா தக்காளி நிறைய சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதா நறுக்கி தான் போடணும். ஆமா. எல்லாம் கொஞ்சம் இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டுடலாம். இது வந்து சீக்கிரமா இதுவாயிடும். ஆமா. உப்பு வந்து கொஞ்சம் போட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும். அதுக்காக உப்பு போடுறீங்க. உப்பு போட்டு அடுத்து என்ன? இது கொஞ்சம் வதங்கி. வடகம், தக்காளி, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்ல மணமா இருக்கான்ட்டு நல்லா எல்லாம் வதங்கி ஒண்ணா வரணும். அதுக்கப்புறம் மீனை நம்ம தனியா வேக வச்சுட்டோம்னா இல்லம்மா, இதிலே போட்டு இந்த மீன் குழம்பு யார் ஆண்டி கற்றுக் கொடுத்தது? இது எங்க பாட்டி அவங்க எல்லாம் செய்வாங்க. அதை பார்த்து கத்துட்டது தான். பாட்டி சமையல் பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? நான் வந்து உங்க சமையலை பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து அடுத்து வந்து மிளகாய்த்தூள். இது கொஞ்சம் அதிகமாவே போடணும். காரத்துக்காக வந்துட்டு இந்த மிளகால வந்து தனியாத்தூளும் சேர்ந்து இருக்கு. தனியாத்தூள் வந்து கலந்து வச்சிருக்கீங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டா போதும். இப்போ இது நம்ம இது கிளற கூடாது, சரியா? இது வந்து கிளறமா அதுக்கு மேலேயே வந்து புளியை வந்து நம்ம இந்த பழைய புளி புது புளி சேர்ந்து கரைச்சி வச்சிருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கணும். ஆமா. இது ஏன் நம்ம வந்து கலரக்கூடாது வந்து? அது வாசனை மாறிடும்மா. அப்படிங்களா? இந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளுக்கு மேலேயே போடணும். தனியா போட்டா அந்த வாசனை மாறிடும். இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி விடலாம். கொஞ்சமா தண்ணி. ஆக்சுவலி கெட்டியா தான் இருக்கணும். நிறைய தண்ணி விடக்கூடாது, இல்லைன்னா அது தனித்தனியா செப்பரேட் ஆயிடும். மீன் எல்லாம் வந்து தனித்தனியா. ஸோ அதனால தண்ணியா இல்லாம கெட்டியா இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம இதோட வேற என்னங்க பண்ண போறோம்? இதோட நம்ம
வெண்டைக்காய் தொக்கு பண்ண போறோம். வெண்டைக்காய் தொக்கு. இது வந்து மீன் குழம்புக்காகவே பண்றதா இல்ல சும்மா பண்றதா? சும்மாவே இந்த ரெண்டுமே சாதத்துக்காக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிடுறோம். ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். வந்து பார்க்கலாமா? பார்க்கலாம். முடிஞ்சது. மீன் போட்டுடலாம். இப்போ வந்து அந்த ரொம்ப சிகப்பா ரொம்ப நல்ல வண்ணமா இருந்துச்சு பாரு. இந்த திக்னஸ் இருக்கணும், நல்லா கெட்டியா இருக்கணும். தொக்கு மாதிரி நல்லா கெட்டியா இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மீன் சேர்க்கணும். ஆமா, நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ. இந்த மீனை வந்து சுத்தம் பண்ணும் போது எலுமிச்சை பழம் போட்டெல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க இல்லைங்க? தேவையில்லைம்மா, அதெல்லாம் தேவையில்லை. வெறும் தண்ணியில சுத்தம் பண்ணிட்டு நீட்டாவே போட்டுடலாம். ஆமா, ஒரே ஒரு வாட்டி கரண்டி வச்சு கலரிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுல கரண்டி வைக்க கூடாது. அப்படிங்களா ஆண்டி? ஏன்னா ஏன் ஆண்டி அது மாதிரி? அது உடைஞ்சிடும். உடைஞ்சிரும்ன்றதுக்காக ஒரே ஒரு வாட்டி தான் கிளறணும், நிறையலாம் கிளறக்கூடாது. ஆமா, மீன் உடையாம இருக்க. சரி, இப்போ பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு எனக்கு உடனே சாப்பிடணும் போல இருக்கு. இருந்தாலும் நீங்க எனக்கு வெண்டைக்காய் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அதை பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடலாம். சரி, இது நமக்கு சிம்ல வச்சு மூடி கொஞ்சமா மூடி வச்சிடும். ஆண்டி, இந்த சாரி டிசைன்ஸ்லாம் பண்றீங்கல்ல, எனக்கு வந்து அதுல கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி. நானும் கத்துக்கலாமா ஆண்டி? ஓ கண்டிப்பா. உனக்கு மட்டும்தான், நான் யாருக்கும் கத்து கொடுக்கறது இல்ல, உனக்கு மட்டும் கத்து தரேன். கண்டிப்பா நான் வரேன். இந்த கலம்கரி தான் மோஸ்டா. ஆமா, இந்த கலம்கரி டிசைன்ஸ். அதுக்கப்புறம் இந்த கை வேலைப்பாடுகளும் பண்ணுவேன் இல்லைங்க. சமையல் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். அடுத்து வந்து உங்ககிட்ட இந்த புடவை டிசைனிங்லாம் அதெல்லாம் கத்துக்க போறேன் நான். கண்டிப்பா பார்க்கலாமா? உங்களுக்குள்ள பல திறமைகள் வச்சிருக்கீங்க ஆண்டி. ஒன்னொன்னா இப்பதான் வெளியில வருது, எல்லாத்தையும் கத்துக்கிறேன் நானே. இது வந்து உடைஞ்சிரும்ன்றதுக்காக நம்ம வந்து கரண்டிலாம் பயன்படுத்தாம வெறும் ஆட்டுறோம். ஆமா, நம்ம தண்ணி கொஞ்சம் லிமிட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது. அதிகமா தண்ணி இருந்தா பாயில் ஆனது போதும். தண்ணி நிறைய இருந்தா மீன் வந்து சீக்கிரமா. ஆமா, நம்ம தண்ணி கம்மியா இருக்கிறதுனால வந்து வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். சும்மா திருப்பி விடு. எல்லாத்தையும் அந்த மசாலா எல்லாம் நல்லா அடிக்கிற மாதிரி மீனை வந்து திருப்பி திருப்பி. இப்ப இந்த நெத்திலி மீனை வேற மாதிரி பண்ணுவீங்களா ஆண்டி? இத நாங்க இப்படிதான் செய்றோம். இந்த நெத்திலி மீனை ரொம்ப பேர் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு இதுதான் நல்லா இருக்கும். இதுதான் வந்து நாங்க செய்யறது இதுதான். வேற எந்த மீன்லாம் ஆண்டி இந்த மாதிரி மசாலா போட்டு? எல்லா மீனுமே சேம். இதுதான் நெல்லூர் சாப்பல் புல்ஸ்னா இதுதான். இதுல வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவா மேங்கோ கட் பண்ணி போடலாம். ஓ, மாங்காய் கட் பண்ணி. ஆமா, கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆமா, ஃப்ளேவரா நல்லா இருக்கும். அது நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்ப நம்ம புளி கம்மி பண்ணிடணும். அப்ப புளி கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து மாங்காயும் சேர்த்துக்கலாம். அது வந்து எந்த மீன் கூடனாலும். ஆமா, சேம் மெத்தட் இது. ஆனா அந்த முறை எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான். அளவு முறை இதெல்லாம் ஒரே மாதிரி. இது வந்து சாதத்து கூட வச்சு சாப்பிடுறோங்க ஆண்டி. இது தவிர நம்ம வேற எது கூட வச்சு சாப்பிடலாம்? சாதம், ராகி களி. ஓ, ராகி களி, கோதுமை சாதம், எல்லாத்துக்குமே. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இது தொக்கா இருக்கிறதுனால அந்த இட்லி தோசை கூட நல்லா வச்சு சாப்பிடலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ருசியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆமா, கண்டிப்பா நெக்ஸ்ட் டேக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் ருசியா இருக்கும். ஆமா, இதுவும் அப்படிதான். இதுவும் அப்படிதான். உடனே சாப்பிடுறத விட அப்புறம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். இது டின்னா இப்ப முடிஞ்சிடுச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சும்மா ஃப்ளேவர்க்காக கடைசியா பச்சை மிளகா. நீங்க வந்து எல்லாத்துலயுமே இந்த பச்சை மிளகா. ஆமா, நாங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் லாஸ்ட்ல கொஞ்சம் கருவேப்பிலை கூட போடலாம். கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய். ஆமா, கடைசி இந்த பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால காரம் கூடுமா ஆண்டி? காரம் கூடாது.
நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அப்புறம் நல்ல வாசனை குழம்புல ஊறின பிறகு அது பச்சை மிளகாவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த பச்சை மிளகாவும் ஊறிடுச்சுன்னா நல்லா சாப்பிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சதுமா.